ஸ்டாலின் வெர்சஸ் விஜய் அப்படின்னு வரும்போது அப்போ மக்கள் வந்து விஜயை தான் தேர்வு செய்யணுங்கிறதுக்கு என்ன மெயினான பாயிண்டா மக்கள் மத்தியில இருக்கும்? ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு ஆட்சி பண்ண தெரியல, மாநிலத்தோட உரிமையை மீட்க தெரியல, நடக்கிற ஊழலை தடுக்க தெரியல, ஒரு ப்ராப்பரா ஒரு டிஎன்பிசி குரூப்புக்கு மெயின்ஸ் ஹால் டிக்கெட் கூட போட தெரியல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்ல, போக்சோ குற்றங்கள் 40,000 கேஸ் பதிஞ்சிருக்கு, 190% அதிகரிச்சிருக்கு, 103 கோடி குழந்தைங்களுக்கு இழப்பீடு கொடுத்திருக்கோம். அப்படின்றது குழந்தைகளை பத்தி மட்டும் 103% பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் பாலியல் குற்றங்களும் அதிகரிச்சிருக்கு. ஆம்பளை பசங்க கூட பாதுகாப்பு இல்லை, வேலை வாய்ப்பு இல்ல, இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல, இந்த மாநிலத்துல எந்த கேள்விக்கு ஒரு பாலிசியே இல்ல, பதில் இல்ல, போராட்டங்களுக்கு பதில் இல்ல, போராட்டத்தை பார்க்க மாட்டீங்க, கொடுக்குற வாக்குறுதி எதுவும் நிறைவேற்ற மாட்டீங்க. இதுக்கு மேல இவர் எதுக்குன்னு நான் கேட்கிறேன். நீங்க ஒரே ஒரு காரணம் சொல்லுங்க, அவர் வேணும்னு. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. கூட்டம்லாம் வந்து ஒரு மாயை, விஜய் வந்து ஊடகங்கள் தான் பெரிதுபடுத்துது. விஜய்க்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய மாசம்லாம் இல்லை. கூட்டம் வந்து அவர் வரும்போது கூடுதுன்னா அது அப்படியே ஓட்டா கன்வெர்ட் ஆகுங்கிறது அவங்களுடைய வந்து சும்மா நம்பிக்கையா இருக்கு, அவ்வளவுதானே தவிர அது வந்து களத்துல பிரதிபலிக்காது. மூத்த பத்திரிகையாளர்கள் சிலருடைய கருத்தா இருக்கு. நான் என்ன சொல்றேன், இதை சொல்ல வேண்டாம், இந்த கருத்தை பதிவு பண்ண வேண்டாம். எடுத்துன்னு போய் தஞ்சாவூர் பெரிய கோயில்ல உட்காந்து செதுக்கிட்டு பக்கத்துல உட்காந்து சொல்லுங்க, வருங்கால சங்கதியினர் பார்த்து படிச்சு தெளிவா நடந்துப்பாங்க. இதே டைலாக்க ஒண்ணும் மாத்தாம எம்ஜிஆருக்கு சொன்னாங்க. கூட்டம் ஓட்டாம வருமா, அரிதாரம் பூசிய நடிகர் தானே, இவருக்கு என்ன தெரியும், வந்து 13 வருஷம் வீட்டுல வரைச்சு, அவர் இருக்கிறதுக்கு வாழை ஆட்டம் இல்லை. ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ். 1976 வரலாறு 2026 திரும்புகிறது. பெரம்பூர்ல திமுக வேட்பாளர் அவர் வந்து பிரச்சாரம் டைம்ல சொல்றாரு, அவரை வந்து நீங்க வந்து திரையில மட்டும்தான் பார்க்க முடியும், களத்துல தரையில பார்க்க முடியாது, மக்களோட மக்களா யார் வராங்கன்னு பாருங்க, நாங்க தான் இவ்வளவு திட்டங்கள் செஞ்சிருக்கோம். அவர் பேர் என்ன? சேகர், ஐ திங்க். இதுதான் நிலைமை. 5 வருஷம் எம்எல்ஏவா இருந்திருக்கிற ஒரு ஆளு இன்னைக்கு விஜய் சார் அவர் எதுக்கு நிக்கிற ஒரே காரணத்தாலதான் அவர் பேரே அரைங்கரமாவது வெளில தெரியுது. இவர் என்ன திட்டம் செஞ்சுட்டாரா? எனக்கு அவர் செஞ்ச திட்டம், சட்டசபையில அவர் எடுத்து வச்ச பிரைவேட் நம்பர் பில்லு, பண்ண 4 போராட்டம், லிஸ்ட் கொடுக்க சொல்லுங்க. இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணல நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க தாவேகா மாநில செய்தி தொடர்பாளர் திரு அனந்தஜித் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். கூட்டம்லாம் வந்து ஒரு மாயை, விஜய் வந்து ஊடகங்கள் தான் பெரிதுபடுத்துது. விஜய்க்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய மாசம்லாம் இல்லை. கூட்டம் வந்து அவர் வரும்போது கூடுதுன்னா அது அப்படியே ஓட்டா கன்வெர்ட் ஆகுங்கிறது அவங்களுடைய வந்து சும்மா நம்பிக்கையா இருக்கு, அவ்வளவுதானே தவிர அது வந்து களத்துல பிரதிபலிக்காது அப்படிங்கிறது மூத்த பத்திரிகையாளர்கள் சிலருடைய கருத்தா இருக்கு. நான் என்ன சொல்றேன், இதை சொல்ல வேண்டாம், இந்த கருத்தை பதிவு பண்ண வேண்டாம். எடுத்துன்னு போய் தஞ்சாவூர் பெரிய கோயில்ல உட்காந்து செதுக்கிட்டு பக்கத்துல உட்காந்து சொல்லுங்க, வருங்கால சங்கதியினர் பார்த்து படிச்சு தெளிவா நடந்துப்பாங்க. திமுக ஏற்பாடு பண்ற கூட்டங்களுக்கு கூட்டமே வர்றதில்லை. முதல்வர் போறாரு, ஆள் இல்ல. காலையில நாமினேஷன் ஃபைல் பண்ணிட்டு வராது, குளத்தூர்ல ரோட்ல ஆள் இல்ல, வெறும் அவரோட பாதுகாவலர் மட்டும் தான் இருக்காங்க. துணை முதல்வர் ரோட்ல போறாரு, ரோட் ஷோல பார்த்து ஆள் இல்ல, ஆள் இல்ல கடையில டீ எடுத்துட்டே போறாரு. 10 லட்சம் இருக்கையை போட்டு திருச்சியில ஒரு மாநாடு நடத்துறாங்க, 9.5 லட்சம் இருக்கை காலி, வெறும் 50,000 பேர். அதுலயும் எத்தனை கட்சிக்காரங்கிட்ட என்னென்ன காசு கொடுத்து கூட்டாங்கன்னு தெரியல. இப்படி கூட்டம் இல்லாத ஒரு கட்சிக்கே ஓட்டு வந்திருக்கு இத்தனை நாள். கூட்டம் இருக்கிற கட்சிக்கு ஏன் ஓட்டு வராது? வேலையை விட்டுட்டு அந்த நாள் வந்து அந்த தலைவனை பாக்குறதுக்காக ஆதரவு தெரிவிக்க வந்து நிக்கிற மக்கள் ஏன் எலெக்ஷன் நின்று ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்றேன். இது நரேட்டிவ், பயத்தின் வெளிப்பாடு. இதே டைலாக்க ஒண்ணும் மாத்தாம எம்ஜிஆருக்கு சொன்னாங்க. கூட்டம் ஓட்டாம வருமா, அரிதாரம் பூசிய நடிகர் தானே, இவருக்கு என்ன தெரியும், வந்து 13 வருஷம் வீட்டுல வரைச்சாரு, அவர் இருக்கிறதுக்கு வாழை ஆட்டம் இல்லை. ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ். 1976 வரலாறு 2026 திரும்புகிறது. இது திமுகவின் பயத்தின் வெளிப்பாடு. எப்பயும் பாருங்களேன், நடிகர்கள் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்பான்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்தா நாங்க வீட்டுல உட்காரணும்னு சொல்லுவாங்க. அது நரேட்டிவ். திமுக செட் பண்ற 1000 நரேட்டிவ்ல இது ஒண்ணு. பெரம்பூர்ல திமுக வேட்பாளர் அவர் வந்து பிரச்சாரம் டைம்ல சொல்றாரு, நீங்க வந்து விஜய் அவர்களுடைய பரப்புரையை தான் அவர் மென்ஷன் பண்ணி சொல்றாரு, அந்த அவரை வந்து நீங்க வந்து திரையில மட்டும்தான் பார்க்க முடியும், களத்துல தரையில பார்க்க முடியாது. அப்போ வந்து தரை உங்களோட மக்களோட மக்களா யார் வராங்கன்னு பாருங்க, நாங்க தான் இவ்வளவு திட்டங்கள் செஞ்சிருக்கோம். அவர் பேர் என்ன? சேகர், ஐ திங்க். இதுதான் நிலைமை. 5 வருஷம் எம்எல்ஏவா இருந்திருக்கிற ஒரு ஆளு இன்னைக்கு விஜய் சார் அவர் எதுக்கு நிக்கிற ஒரே காரணத்தாலதான் அவர் பேரே அரைங்கரமாவது வெளில தெரியுது. இவர் என்ன திட்டம் செஞ்சுட்டாரா? எனக்கு அவர் செஞ்ச திட்டம், சட்டசபையில அவர் எடுத்து வச்ச பிரைவேட் நம்பர் பில்லு, பண்ண 4 போராட்டம், லிஸ்ட் கொடுக்க சொல்லுங்க. மத்தது அப்புறம் பேசிட்டு. அவர் பேரையே நீங்க ஒரு நெறியாளர், நீங்க இதை படிச்சிருப்பீங்க, நியூஸ்ல பாத்திருப்பீங்க, அவரை பேரை யோசிக்க நிலைமையில இருக்குல்ல. இவர் விஜய் கேண்டிடேட்டா பெரம்பூர் போகணும்னா எதிர் கேண்டிடேட்டா இவர் இல்லைன்னா இவர் பேர் நமக்கு தெரிஞ்சிருக்குமா? இவரு நமக்கு சொல்றாரு களத்துல பாக்கணுமா, தேடணுமா, களத்துல யார் இருக்குன்னு மக்களுக்கு தெரியும். நான் இதை தயவு செய்து இப்படியே போடுங்க, பெரம்பூர்ல கொண்டு போய் நேரம் சேர்க்கணும். ஸ்டாலின் வெர்சஸ் விஜய் அப்படின்னு வரும்போது அப்போ மக்கள் வந்து விஜயை தான் தேர்வு செய்யணுங்கிறதுக்கு என்ன மெயினான பாயிண்டா மக்கள் மத்தியில இருக்கும்? முதல் விஷயம், ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு ஆட்சி பண்ண தெரியல,
ஆனால் தான் ஒரு மாற்றுத்திறனாளி ஏமாத்தி ஒரு கப்பு கொண்டு வந்தா கூட நம்பி பக்கத்துல போஸ்ட் கொடுக்குறாரு. ஸ்போர்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது தான் பிள்ளைய போடுறாரு. ஆனா இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலுக்கு ஏசி போடலாமான்னு பேசிட்டு இருக்கிறாங்க. மாநிலத்தோட உரிமையை மீட்க தெரியல, நடக்கிற ஊழலை தடுக்க தெரியல, ஒரு ப்ராப்பரா ஒரு டிஎன்பிசி குரூப் 2க்கு மெயின்ஸ் ஹால் டிக்கெட் கூட போட தெரியல. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்ல. போக்சோ குற்றங்கள் 40,000 கேஸ் பதிஞ்சிருக்கு, 190% அதிகரிச்சிருக்கு. 103 கோடி குழந்தைங்களுக்கு இழப்பீடு கொடுத்திருக்கோம். நான் பண்றது குழந்தைகளை பத்தி மட்டும். 103% பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் பாலியல் குற்றங்களும் அதிகரிச்சிருக்கு. ஆம்பளை பசங்க கூட பாதுகாப்பு இல்லைங்க. 6 மாசம் முன்னாடி இங்க ஒரு பையன் 14 வயசு பையனை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு ஒரு ஆம்பளை பையன் 14 வயசு பையனை இந்த மாதிரி ரேப் பண்ணியிருக்கானுங்க யாரோ 2 பேரு. அந்த குழந்தை 5 மாசமா ஹாஸ்பிட்டல்ல போராடி நீ செத்துட்டா இன்னைக்கு காலைல. ஆம்பளை பசங்க கூட பாதுகாப்பு இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. இந்த மாநிலத்துல எந்த கேள்விக்கும் ஒரு பாலிசியே இல்லை, பதில் இல்லை. போராட்டங்களுக்கு பதில் இல்லை, போராட்டத்தை போய் பார்க்க மாட்டீங்க, கொடுக்குற வாக்குறுதி எதுவும் நிறைவேற்ற மாட்டீங்க. இதுக்கு மேல இவர் எதுக்குன்னு நான் கேட்கிறேன். நீங்க ஒரே ஒரு காரணம் சொல்லுங்க, அவர் வேணும்னு. இவர் வேண்டாம், இவருக்கு ஆட்சி பண்ண தெரியல. இங்க மாற்றம் இல்லாம இருந்தது, இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த மாற்றத்தை வலு சேர்க்க வேண்டியதான் இங்க தேவைன்னு நான் சொல்றேன். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது ஆதவ அர்ஜுனா அவர்கள்னா மார்ட்டின் அவர்களோட தொடர்பு படுத்தி பேசுறது. இப்ப புசி ஆனந்த் அவர்கள்னா அவங்க வந்து புதுச்சேரி தான் அவருடைய களம், அவருக்கு தமிழக அரசியல் ஒன்றும் தெரியாதுன்னு பேசுறது. இப்படி எல்லாம் பேசும்போது அப்ப வந்து விஜய் வந்து ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தா கூட இவங்களை வச்சு என்ன அமைச்சரவை அமைப்பாங்க, என்ன செய்வாங்கங்கிற அந்த ஒரு எப்படி சொல்றதுன்னா நம்பகத்தன்மை இல்லாம அத வந்து அணுகுறாங்க அந்த விஷயத்த. அதை எப்படி டேக்கிள் பண்ணீங்க? இல்ல நீங்க அவ்வளவு பெரிய அறிவாளிங்கல்ல, திமுக வந்து அவ்வளவு பெரிய அறிவாளிங்க தானே. அவ்வளவு பெரிய அறிவாளிகளை ஒருத்தன் தோக்கடிக்கிறாங்கனால அவனை விட இவங்க அறிவாளின்னு அர்த்தம் இல்லையா? திமுக வீழ்த்த முடியாது, அவங்க அறிவாளிகள் 10-15 மூளை இருக்கு ஒரு மண்டைக்குள்ளயும். அவர்களை மக்கள் சக்தி கொண்டு ஒருத்தர் வெல்றாருன்னா இப்ப சொல்லுங்க அறிவாளி அந்த 10-15 மூளை இருக்கிறவங்களா இல்ல இந்த நல்ல மனுஷன்? அடிப்படையில் இவ்வளவுதான். ரெண்டாவது, பொலிட்டிக்கல் செட்டப் என்ன சொல்லுதுன்னா ஒரு பொலிட்டிக்கல் பாஸ் வரணும், அந்த பொலிட்டிக்கல் பாஸ்க்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு பெரிய பியூரோக்ராட்டிக் செட்டப்பே இருக்கு. அந்த பியூரோக்ராட்டிக் செட்டப் இதை பார்த்துக்கும். பொலிட்டிக்கல் பாஸ் தலைவன் முதல்வன்றவன் இங்க இருந்து யோசிக்கணும், அவர் சொல்றத திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய பியூரோக்ரசி இங்க இருந்து யோசிக்கும். நல்ல மனசு பெரிய மனசு இருக்கிறோம், நல்ல ஆட்சி பண்ணுவோம், இவ்வளவுதான் பாயிண்ட். ரெண்டாவது, அண்ணனுக்கு இது புசி ஆனந்த் அண்ணனுக்கு இது தெரியாது, ஆதவ அண்ணனுக்கு இது தெரியாதுன்னு சொல்றது திரும்ப ஒரு போய். நான் கேட்கிறேன், ஐயா உதயநிதிக்கு என்ன தெரியும்? உதயநிதி ஐயாக்கு என்ன தெரியும்? மேடையில வந்து பெருமையா சொல்றாரு நல்லா படிங்கப்பா, நீங்க நல்லா படிச்சாதான் லைஃப்னு. அது அவர்கிட்ட யாராவது சொல்லியிருப்பாங்களா? எனக்கு சொல்லுங்களேன். என் கேள்வி இவ்வளவுதான். இங்க நல்ல மனசுக்காக தான் வந்து ஆட்சி பண்ணிருக்காங்க. ஐயா கலைஞர் அறிவாளியா இல்லையா? எங்க PhD முடிச்சாரு? மனசு நல்ல தலைவருங்கன்றது அந்த காலகட்டத்துல அந்த தெளிவு, அந்த சிந்தனை, அதை செயல்படுத்துறதுக்கு பியூரோக்ராட்டிக் செட்டப் இருக்கு. படிப்பு தான் தகுதி தானா, எதை வச்சு முடிவு பண்றீங்கன்னு நான் கேட்கிறேன். திமுக திரும்ப செட் பண்ற ஃபேக் நரேட்டிவ். எனக்கு சொல்லுங்க, ஐயா கலைஞர் எந்த இடத்துல PhD முடிச்சாரு? அண்ணன் ஸ்டாலின் எந்த இடத்துல வந்து எத்தனை PG முடிச்சாரு? ஐயா உதயநிதி வந்து எப்ப UPSC முடிச்சுட்டு ரிசைன் பண்ணிட்டு வந்தாரு? சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். அப்ப அது இல்ல குவாலிஃபிகேஷன். அப்ப நீங்க அந்த மார்க்ல எப்படி நீங்க இவங்களை ஜட்ஜ் பண்றீங்கன்னு நான் கேட்கிறேன். மனசு தேவை, அது பெரிய மனசு இருக்கிறதுல பெருசு யாருக்கு இருக்குன்னா இவருக்கு. பாவம் முதல்வர்கிட்ட 10,000 தான் காசு இருக்கு, டெபாசிட் போட்டாரு. நேற்று காலைல ஒரு 6 பேர் கூட டீ குடிச்சாரு, அது ஒரு 200 ரூபாய் செலவாயிருக்கும். இப்ப மீதி 9,800 வச்சு எப்படி டெபாசிட் கட்டுவாரு நாங்க வருந்திக்கிட்டு இருக்கோம். புரியுதா உங்களுக்கு? பாவம் அவங்ககிட்ட காரே இல்லையா, இருக்கிற 2 காரையும் பார்த்து கணக்கு பார்த்தா 12 கோடி தான் இருக்கான். அதாவது எப்படின்னா சம்பளம் கொடுத்தவன் சொத்து 12 கோடி, அந்த சம்பளத்தை வாங்கின வந்து ஒய்ஃபை கட்டணும் 400 கோடி. இப்ப யார் உண்மை? இங்க உண்மை பெருசா இல்ல இந்த நீங்க சொல்ற இந்த ஃபேக் நரேஷன் பெருசா? எப்பயுமே நியாயத்தை விட சட்டத்தை விட உண்மை பெருசு. அந்த உண்மையா இருக்கிறவங்க நீங்களே பாருங்க, கண் கூட தெரியுது. கரூர்ல வந்துட்டு நீங்க சொல்றீங்க, கரூர்ல வந்து எங்களோட வெற்றி உறுதியாயிருச்சு. ஏன்னா வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து கரூர் இஷ்யூனாலதான் பயந்து ஓடிட்டாருன்னு சொல்றீங்க கோவைக்கு. ஆனா திமுக தரப்புல சொல்லப்படுறது என்னன்னா கரூர் இஷ்யூனால வந்து எங்க வெற்றி வந்து உறுதியாயிருச்சு, அங்க செந்தில் பாலாஜி தேவையில்லை, அதனால அவரை வந்து கோவைக்கு மாத்தி இருக்கிறோம், அங்க வெற்றி வந்து எங்களுக்கு. அவர் தானே இந்த தென்மண்டல பொறுப்பாளர், அவரால் கரூர்ல இருந்துட்டு கோவையை ஸ்ட்ரென்தன் பண்ண முடியாதா? நிக்கிற இடத்துல தான் ஸ்ட்ரென்தன் பண்ணுவாரா? இந்த கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாத வானேரி 100% வெற்றி உறுதியாயிடுச்சா, அதனால அவர் அங்க அனுப்பியிருக்காரு. சந்தோஷம், களத்துல சந்திப்பா அதை பார்ப்போம். யாருக்கு வந்து பயந்து ஓடுறது வாடிக்கையா இருக்குன்னு நீங்களே பாத்துக்கங்க. இதை நான் சொல்ல வேண்டாம். எங்களுக்கு வந்து வெற்றி உறுதி அப்படின்னா பிரச்சாரம் பண்ணாம இருக்கணும். இப்ப திமுக வேட்பாளர் பிரச்சாரம் பண்ணக்கூடாது, வீட்டுல இருக்கு சொல்லு. கரெக்ட் தானே? ஒண்ணும் பண்ண வேணாம், டெபாசிட் கட்டு வீட்டுல உட்காருங்க, 20 நாள் வச்சு பார்த்தோம். எதுக்கு ஓடி போய் அண்டா குண்டா கொடுத்தீங்க? பாத்தீங்களா பொங்கலுக்கு என்னென்ன கொடுத்தாங்க, தீபாவளிக்கு என்னென்ன கொடுத்தாங்க? வீட்டுக்கு அடுக்கு சட்டி, அண்டா, பட்டாசு, காசு என்னென்னமோ கொடுத்தாரு. எத்தனை வீடியோ வேணும்? கரூர்லயே எங்களுக்கு அவ்வளவு இருக்கு, நான் அந்த வீடியோ வச்சிருக்கேன். அந்த லட்சத்துல நீங்க பயந்துகிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு தோத்துருவோன்ற பயத்துல பக்கத்தூருக்கு ஓடிட்டு கரூர்ல பரப்புரைக்கு போகவே முடியாது. அதுதான் பாயிண்ட். தோக்கிறது கன்ஃபார்ம். திமுகவும் செந்தில் பாலாஜியும்
கரூர்ல அவரால் பரப்புரைக்கே போக முடியாது, அவருக்கு அவ்வளவு ஃபேஸ் டென்ட். இதுக்கு யார் காரணம் நமக்கு இங்க தெரியும் போது மக்களுக்கு தெரியாத, கரூர் மக்களுக்கு. கரூர்ல செல்வாக்குடையவர் செந்தில் பாலாஜி, அப்படிதான் நாங்க கேள்வி. அப்படி ஒண்ணு எனக்கு தெரியலையே. ஐடி வரும்போது அந்த செல்வாக்கு எங்க போச்சு? கையை கால வச்சுன்னு குழந்தை மாதிரி எழுதுல பெற்றாரு. இந்த செல்வாக்கெல்லாம் பொய்யுங்க. காசு கொடுத்து அந்த செல்வாக்கு மக்கள் அபிமானம் கிடையாது. அது இந்த தேர்தலில் குட்டு வெளிப்படும். அப்படிதான் அவருக்கு 100% வாக்குறுதியா இருந்தா கோவை தெற்குலயும் கரூர்லயே சேர்ந்து நிக்க சொல்லுங்க, பாத்துருவோம். பொன்ராஜ் அவர்கள் சொல்றாங்க, அதாவது மக்கள் கூட்டத்துல வந்து ஒரு பாம் வந்து வைக்க போறாங்க, டிவிக்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் படியை வந்து திமுக மேல போட போறாங்கன்னு ஒரு கருத்து. அதை வந்து அப்துல் கலாம் அவர்களுடைய ஆலோசகராக இருந்தவர் இப்படி வந்து தாவேகா மேல குற்றச்சாட்டு வைக்கிறார். அப்படிங்கும்போது எதுக்காக தாவேகா மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கணும்? அப்போ ஃபேக்கா நீங்க வந்து டிஎம்கே தான் எல்லாம் அப்படின்னு நீங்களா ஒண்ணு செஞ்சுட்டு சொல்லுவீங்கிற மாதிரி கட்டமைப்பு இருக்கு. போலீஸும் இன்டெலிஜென்ஸும் யார்கிட்ட இருக்கு? அரசு கையில இருக்கு. அதை வச்சுட்டு நான் ஊறுகாய் போட்டுட்டு இருக்கீங்களா? உள்ளுக்குள்ள வந்து பாம் சப்ஸ்டன்சஸ் வந்து அதை இன்டெலிஜென்ஸ் கேதர் பண்ண தெரியாதா? அப்படிதான் வச்சுட்டு யார் வேணா போலாமா? அந்த லட்சத்தில் தான் இருக்கா மாநிலம்? முதல்ல இந்த கேள்விக்கு பதில் சொல்ல. ஐயா அப்துல் கலாம் அவர்களின் அசிஸ்டன்ட் முதல்ல பொன்ராஜ் அவர்களை மென்ஷன் பண்றது நிறுத்து. ஐயா அப்துல் கலாம் பேருக்கு இழுக்கு இந்த ஆளு. போன வாரம் தான் இப்படிதான் வந்து அவதூறா பெண்களை பத்தி கேட்டு அப்புறம் மன்னிப்பு கேட்டான். இன்னைக்கு பாருங்க, இது சட்டம் ஒழுங்கு கெடுக்கிற மாதிரியான ஒரு பேச்சு. இது எவ்வளவு ஒரு அநாகரிகம்னா, பயத்தின் உச்சத்துல ஒரு ஆட்சியில இருக்கிற ஒரு கட்சிக்கு பல பின்புலமா இருக்குதுன்ற ஒரு தைரியத்துல என்ன வேணா பேசுறான்ற ஒரு அனுபவம். இதுக்கும் நாளைக்கு மன்னிப்பு கேட்பான், இதுக்கும் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். ஆனா இந்த மாதிரி ஒரு கேவலமான அரசியல் பண்ணுவீங்க, ஒரு மாநிலத்தோட காவல்துறையே மொத்தம் அசிங்கப்படுத்துற விஷயம் அது. அப்படி பண்ணுவீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சதுக்கு கம்ப்ளைண்ட் தான் கொடுக்கணும், பதில் கொடுக்கணும். திமுகவின் பணம், அதிகாரம், இந்த ரெண்டையும் தாண்டி அந்த திமுகவினுடைய அதிமுகவினுடைய வேட்பாளர்கள் இந்த ரெண்டையும் வந்து லாவகமாக கையாளக்கூடியவங்க, அனுபவம் வாய்ந்தவங்க. அவங்களை கம்பீட் பண்ணி தாவேகாவோட புதிய வேட்பாளர்கள் வந்து ஜெயிச்சு வர்றதுங்கிறது அவ்வளவு சுலபம் தானா? 26 தேர்தல் தமிழகத்தின் முதல்வரை தேடும் தேர்தல். இந்த இடத்துல எந்த முகம் தெளிவான முகம், நியாயமான முகம், உண்மையான முகம், யார் மக்களுக்கு நல்லது செய்வாங்கன்றது ஒரு கேள்வி. ரெண்டாவது, மீதி நீங்க சொன்ன 2 பேரும் அந்த நல்லது செய்யவே இல்லைன்றது பதில். அப்ப இந்த மக்கள் யாரை தேர்ந்தெடுப்பாங்க, எதுக்கு தேர்ந்தெடுப்பாங்கன்னு களத்துல தெரியும். இந்த பணம், பகட்டு, இது எல்லாமே மக்கள் சக்திக்கு முன்னாடி சுஜுபி அப்படி தூள் உடைஞ்சு போயிடும். மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு. இதே பணத்தோட பகட்டோட பவரோட இவங்க மண்ண கவுன தேர்தல் 4-5 இருக்கு. 1991 ஜெயலலிதா ஆயிட்ட, அதுக்கு முன்னாடி 3 தேர்தல் ஐயா எம்ஜிஆர் கிட்ட, 2011, 2020, 2016 அந்த அம்மா கூட்டணியே எல்லாமே உங்க வீட்டுக்கு உட்கார வச்சு. சோ அந்த அளவுக்கு இவங்க பணம் பக்கத்துல எப்பயுமே இருக்கு. இந்த நீங்க சொல்ற மீடியா சப்போர்ட்ல எப்பயுமே இருக்கு. ஆனா அதை தாண்டி மக்கள் தீர்ப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல. 75 வருஷம் கட்சி எதிர்கட்சியை விட எல்லாம் போன வரலாறு இங்க இருக்கு. ஐயா கேப்டன் அது மாதிரி உட்கார முட்டி போட வச்சேன். அதனால இதெல்லாம் சும்மா நாங்க தான் பயத்துல சொல்லுவாங்க. பயப்படல இந்த பயந்தாவளி கத்திட்டு இருப்பாங்க பாருங்க. இது அதுதான். பட் கேப்டன் ஆல்சோ வந்து மாற்றாக தான் வந்தாங்க. ஆனா அவங்க சிஎம் ஆகுற அளவுக்கு போகல. அந்த மாதிரி மாற்றம் வந்தவங்க அந்த கெப்பாசிட்டி அளவுக்கு போனவங்க இல்ல. முதல் விஷயம் வந்து கேப்டன் ஐயாக்கு நடந்தது வந்து ஒரு காலத்தின் தோல்வி. அவர் வந்து நீங்களே பாருங்க, 2016 அம்மையார் ஜெயலலிதா மறையும் போது, 2018 அப்புறம் ஐயா கலைஞர் மறையும் போதும் கேப்டன் நல்ல உடல் ஆரோக்கியத்தில் இருந்தான்னா களத்துல ஏறி இருப்பார். பாயிண்ட் 1. கேப்டன் ஐயாவோட உடல்நலம் குறிந்தது வந்து 2வது. 3வது முக்கியமான பிரச்சனை என்னன்னா வந்து அன்னைக்கு வந்து ஐயா கலைஞரோ அம்மையார் ஜெயலலிதாவோ வந்து பீக்ல இருக்கிறாங்க. கேப்டன் 2006 அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு இருந்த மக்கள் செல்வாக்கு க்ளோஸ் டு த ஹார்ட். கரிஷ்மாட்டிக் லீடர்னு கேட்டீங்கன்னா 2 பேருமே கரிஷ்மாட்டிக் லீடர். மக்களோட மனதுக்கு, அவங்கவுங்க கட்சி சார்ந்த மக்களோட மனதுக்கு நெருக்கமானவங்க. இந்த ஜெயலலிதா அம்மையார் வந்து ஒரு ஸ்டெப் ஜாஸ்தி, பெண்களுடைய மனதுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. அதை தான் வந்து அதுக்கப்புறம் அந்த தேர்தலில் பார்க்க முடியும். ஆனா 16-18 அப்புறம் தமிழகத்துல அந்த தலைமைக்கு மக்கள் மனதுக்கு நெருக்கமான ஒரு தலைவருக்கான வெற்றிடம் உருவாயிடுச்சு. அந்த வெற்றிடம் நிரம்பவே இல்லை. அவர் ரஜினி வரனாரு, பயந்துட்டு வரல. கமல் வந்தாரு, எந்த பிரயோஜனமும் இல்ல. ஆள் இல்லாத குறைக்கு பிள்ளை இல்லாத வீட்டுல கிழவன் துள்ளி குதிப்பான்ற கணக்கா தமிழகத்துல ஆள் இல்லாத குறைக்கு 2 பேர் வந்திருக்கிறாங்க. அதனாலதான் அந்த கட்சிகள் சுக்குநூறா உடைஞ்சிருக்கு. அஇஅதிமுக உடஞ்சது காரணம் அம்மையார் ஜெயலலிதா இருந்த இடத்துல கட்சியை கூட சேர்த்துக்கிட்டு நல்ல கொசுத்தி ஸ்டாண்ட் மாதிரி இருக்கு. அவங்களோட வண்டிக்கு முன்னாடி இருக்க கொடிக்கும் ஸ்டாண்ட்லாம் பாத்தீங்கன்னா அத்தனை கட்சி சேர்ந்ததுனால பயம். தனியை ஒருத்தனா வந்து விஜயன் எதிர்க்க முடியாத பயம். அப்ப இந்த பயத்தின் காரணம் அவங்க மக்கள் மனதுக்கு நெருக்கமான அந்த கரிஷ்மாட்டிக் லீடர்ஸ். அப்ப உண்மையான ஒரு தலைவனை தேடிட்டே இருந்துச்சு இந்த சமூகம். அந்த தலைவன் இன்னைக்கு வந்த உடனே மொத்த சமூகமும் ஒரு பக்கம் திரும்பும் போது இந்த எக்ஸாம்பிள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் வந்து எங்கேயும் எடுப்பாங்க. ஆனா அவங்க கருத்துப்படி இப்ப நீங்க சொல்ற மாதிரி இவ்வளவு பேரை வச்சுக்கிட்டு கூட்டணியா நாங்க நிக்கிறோம், தனி ஒருத்தரா நிக்கிறது அவங்க பலவீனம் தானே பார்க்காங்க. இல்ல பயந்தவன் தான் தனியா வர மாட்டான். இந்த ஒரு குழந்தைங்க பேய் படம் பார்த்துட்டு இருந்தா தனியா இங்க போதும், அம்மா கூட அந்த மாதிரி பயந்தவன் தான் தனியா போக மாட்டான். மக்கள் சக்தி ஒரு பக்கம் இருக்கு. 2வது நீங்க சொல்லக்கூடிய இந்த எல்லா கூட்டணி கட்சியில இருந்த மக்கள்
தொண்டர்கள் எங்க வந்தாங்க, தாவேக்கு வந்துட்டாங்க. சில தலைவர்கள் மட்டும் அங்க இருக்கிறாங்க. அது இந்த எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு எக்ஸ்போஸ் ஆகும் நான் சொல்றேன். நீங்க ஒரு நரேஷன் வச்சிட்டு இருக்கீங்களா, நான் சொல்றேன் முதல்ல பயத்துல இந்த கூட்டணி வச்சிருக்கீங்க. பட் விஜய் வந்து களத்துக்கே போறது இல்ல, அதனால அவருக்கு வந்து மக்கள் செல்வாக்குங்கிறது வந்து வெறும் கூட்டத்தினால மட்டும் சொல்றாங்க. ஆனா களத்துக்கே போகாம எதுவும் மக்கள் பிரச்சனையை டைரக்டா கேட்காம ஓட்டெல்லாம் போட மாட்டாங்க மக்கள்னு சொல்றாங்க. இல்ல களத்துக்கு போறதுன்னா என்ன டெபினேஷன் வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. நான் இது வரைக்கும் இத்தனை வருஷத்துல நான் எப்பயுமே வந்து எந்த ஒரு முதல்வர் வேட்பாளர் எங்க வீட்டு தெருவுக்கு வந்து நான் பார்க்கல, எந்த ஒரு முதல்வர் வேட்பாளர் எங்க வீட்டுக்கு வந்து நான் பார்க்கல. முதல்வர் வேட்பாளர்கள் மக்களுக்கு மொத்தமா என்னென்ன செய்ய போறோன்ற திட்டங்களை அறிவிக்கிறாங்க, அதை செயல்படுத்துற வேலையை பாக்குறாங்க. அந்த பகுதிக்கு ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் இருக்காரு, பொதுவான இடங்கள் வந்து தலைவர்கள் பேசுவாங்க, இதுதான் நடந்திருக்கு. அதை இன்னைக்கு விஜய் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு. இது எல்லாத்தையும் தாண்டி நீங்க போய் உங்க முகத்தை காட்டினாதான் ஞாபகம் இருக்கும். கண்ணு முன்னாலே எங்களுக்கு விஜய் முகம் எல்லாரும் ஞாபகம் இருக்கு. அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்துட்டாரு. இல்லந்தோறும் விஜய் உள்ளந்தோறும் விஜய்ன்றதெல்லாம் சும்மா பேச்சு இல்ல. ஒரு வீட்டுல எங்களுக்கு 2 ஓட்டு இருக்கு. அந்த எலெக்ஷன் என்ன செய்ய போறோம் அவ்வளவுதான். இது வந்து ஒரு ஷோ பிசினஸ் இல்ல. வருஷத்துக்கு 5 வருஷம் தூங்கிட்டு கடைசி 2 மாசம் வந்து தேர்தல் பரப்புறேன்னு ஊரூரா சுத்துறாங்களே, அது இல்ல. இது அதையும் தாண்டின ஒரு மாற்றத்துக்கான தேவை. இந்த இடத்துல இந்த தேவைக்கு என்ன உண்டோ அதை செய்யறாரு, அதை மக்கள் பாக்குறாங்க. அப்படி ஒரு லேக்கன் இருக்கணும், அதை நாங்க கத்துக்கிறோம். நீங்க வரலாற்ற சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்க, நீங்க வந்து என்ன பண்ணீங்கன்னு நான் கேட்கிறேன். நீங்க வந்தீங்கல்ல, கேட்டீங்கல்ல. விஜய் சொல்ற மாதிரி வரலாறு திரும்புகிறது அப்படிங்கிற அளவுக்கான மாற்றத்தை மக்கள் எதிர்பார்த்து இன்னைக்கு இருக்கிறாங்களா? அதை விட ரொம்ப அதிகமா இருக்கிறாங்க. உண்மையுமே சொல்றேன், அதை விட ரொம்ப அதிகமா இருக்கிறாங்க. இன்னைக்கு விட்டோம்னா தமிழகத்துக்கு அப்புறம் காப்பாற்ற முடியாத தெளிவு மக்களுக்கு இருக்கு. நீங்க வந்து ஊடகவியலாளர், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க மக்கள் கிட்ட போய் பேசி பாருங்க, பொதுமக்கள் கிட்ட. இந்த திமுகவை ஒழிக்க வேண்டிய தேவை இருக்கு. இன்னைக்கு மாற்று சக்தி ஒண்ணு தமிழகத்துக்கு வேணும். இவங்க இருக்கிறது எந்த பிரயோஜனமும் இல்ல, நம்ம யாரும் வளரலன்ற தெளிவு மக்களுக்கு. திமுகவை ஆதரிக்கிறவங்களும் இருக்கதான் செய்யறாங்க, இருப்பாங்க மேம். நாம வந்து ஒட்டுமொத்தமா வந்து டிக்டேட்டர்ஷிப் கொண்டு வரல. இது ஃபாசிஸ்ட் கிடையாது, டெமோக்ரஸி, மெஜாரிட்டி வின்ஸ். இதுக்கு வந்து பேர் வந்து என்னன்னா கிரேட்டஸ்ட் ஹாப்பினஸ் ஆஃப் கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் பீப்புள். இப்படிதான் இது வந்து டிவைஸ் பண்ணி வச்சிருக்காங்க பொலிட்டிகல் சயின்ஸ்ல. பெருவாரியான மக்கள் யாரை ஆதரிக்கிறாங்க அப்படிதான் ஆட்சி அமைக்கும். அப்படி பாத்தீங்கன்னா எப்பயுமே தான் இப்ப 2021 திமுக ஜெயிக்கும் போது கூட அதிமுக 75 சீட்ல ஜெயிச்சாங்க கூட்டணி வச்சு. இவங்க 36% ஓட்டு வாங்க, 33% ஓட்டு வாங்கினாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க, 2.5 வருஷம் 2.5 வருஷம் இருங்க, அவங்க 2.25 வருஷம் இருக்கலாம்னு சொல்ல முடியும். அறுதி பெரும்பான்மைன்றதுதான் பாயிண்ட். அது தாவேக்காக்கு இருக்கு, அது இன்னும் பெருசாவே இருக்குன்னு சொல்றேன். மிக்க நன்றி. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. பழவேற்காடு பீச்ல இருந்து வெறும் 5 கிலோமீட்டர் தூரத்துல பீச் ரிசார்ட் பிளாட்ஸ். ஒரு சதுர அடி வெறும் 850 ரூபாய் மட்டுமே. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ, பட்டா ஃப்ரீ, ஈசி ஃப்ரீ. கான்டாக்ட் நம்பர் 8056207326.